இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணுங்கண்ணா. நீங்க வந்து ஒன் மேன் ஜட்ஜை நாங்க போட்டிருக்கோம், ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டிருக்கோம். உடனடியா சிபிஐ என்கொயரி வேண்டும். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ட்ரா பண்றார். ஆனா இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்கிறார் அஜித் குமார் கேஸ்ல. அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும். அந்த கூட்டத்தில் யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா? அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌட ட்ரிகர் பண்ணாங்களா? ஆம்புலன்ஸ் எப்ப வந்துச்சு? லாட்டரி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க? கரண்ட் எதுக்காக போச்சு? இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருந்தா, நீங்க கேட்ட கேள்வி டிவிகே மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. உண்மையா பொய்யா, நியாயமா நியாயமெல்லாம் தெரியாதுங்கண்ணா, கோர்ட்டு பார்க்கட்டும். ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயம் செருப்பு வீசுறாங்க. ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்கல்ல, வெளியால் தானே செருப்பு வீசுவான். செருப்பு எப்படி வீசுறாங்க? ஏன் கரண்ட் கட் ஆச்சு? இதையெல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இது நடக்காம இருக்கணும்.